ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஆரோக்கிய சமையலில் ஹனி சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 1/2 kg சிக்கன், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானோ, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு எக்கு, லெமன், ஹனி, அப்புறம் சோயா சாஸ், அப்புறம் மிளகுத்தூள், வெங்காயம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் குடமிளகா அதுவும் இதே மாதிரி கட் பண்ணிக்கணும். இஞ்சி பொடியாக நறுக்குனது, பூண்டு பொடியாக நறுக்குனது, அப்புறம் வெங்காயத்தாள். ஹனி சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் போட்டுட்டு முதல்ல ஊற வைக்கணும். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஆரிகானோ 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 2 3 4 ஒரு 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு முட்டை 1, அதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன், லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு லெமன் போடுறேன் நான். எல்லாம் போட்டாச்சு. கையில் நல்லா பிசைஞ்சிக்கணும். கலர் வேணுன்றவங்க காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நான் போடுறேன். 1/2 hour நல்லா ஊறிடுச்சு சிக்கனு. நான் ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ ஒன்று இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா செவந்தோடனே நம்ம எடுக்கலாம். அவ்வளோதான். இந்த சிக்கன் எல்லாமே வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும். மாதிரி ஃபுல்லாக வறுத்தாச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் முதல்ல பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி, அடுத்தது வெங்காயம், குடமிளகா எல்லாமே ஒன்றா போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கலரி விட்டு இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு கெச்சப் ஒரு 2 டீஸ்பூன் கெச்சப் போடுறேன். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஹனி 1 டீஸ்பூன், நல்லா கலர் விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்ட பிறகு கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஊற்றிடுறேன்.
நம்ம காரமெல்லாம் எதுவுமே போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கனில் எல்லா காரமெல்லாம் போட்டுட்டோம். அவ்வளோதான். லாஸ்ட்டில் வெங்காயத்தார் போட்டுடலாம். லாஸ்ட்டில் வெங்காயத்தார் போட்டுடலாம். ஹனி சிக்கன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ஹனி சிக்கன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹனி சிக்கன் முடிஞ்சிச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே அப்படியே போட்டுக்கணும். ஹனி சிக்கன் ரெடி. நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.